ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85 இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 கொஸ்டின் தான் வந்து அந்த செய்யுள் உரை நடைப்பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th அண்ட் 7th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வந்து கொடுத்துருக்கோம். 8th நியூ புக் வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ தமிழ் சிலபஸ் வந்து வேர் டு ஸ்டடி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டாபிக் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளுடைய சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இல்லைனா வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம 6th to 10th வரைக்கும் ஸோ புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து சொற்பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதிலே வந்து ஒரு சிலதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் வந்து நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் தான் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓல்டு புக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ இருக்க சிலபஸில் வந்து முக்கால்வாசி வந்து ஓல்டு புக்கில் தான் வந்து கவர் ஆகிருக்கு. நம்மளுடைய சேனலில் வந்து ஸோ எல்லாமே வந்து கொடுப்போம். நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சந்திப்பிழை வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8th நியூ புக்கில் ஸோ இயல் 7ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இயல் 3 இயல் 4 அதில் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இனவெழுத்து அறிதல், வினாயெழுத்து, சுட்டு எழுத்து. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாயங்கொழி எழுத்துக்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ பனி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். 2 சுழி இனி, அடுத்து 3 சுழி நீ. ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா. இந்த பனின்னா குளிர்ச்சி, இந்த பனின்னா வேலை. ஸோ இதுதான் சரிங்களா. இந்த நகர வேறுபாடு எல்லாமே வந்து ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6ஆம் வகுப்பு செகண்ட் டைமில் இயல் 1, 2, 3 இந்த 3 இயல்லே வந்து இந்த டாபிக் எல்லாமே வந்து கவர் ஆகிரும். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை அறிதல். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இயல் 7, 9 வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இயல் 5 வந்து கவர் ஆகும். அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல் அறிதல். ஸோ இது வந்து ஸோ எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டைமில் இயல் 2ல் வந்து கவர் ஆகுது. ஸோ வேர்ச்சொல்லாம் என்னென்னா, இப்போ நடந்த அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நடந்தால் வந்து வேர்ச்சொல் என்ன, நட, சரிங்களா. ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். அடுத்து பாருங்கள், வினைமுற்று. ஸோ வினைமுற்று வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இயல் 2ல் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து பாருங்கள், வினையச்சம் பெயரச்சம். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இயல் 3ல் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இயல் 2ல் வந்து கவர் ஆகும். அடுத்து பாருங்கள், வினையால் அணையும் பெயர். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், அயற்சொல் தமிழ்ச்சொல். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இப்போது வேறு மொழி சொல் இருக்கும் இல்லையா, அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் ஸோ இயல் 9ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் 42 இருக்குது. ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டைமில் இயல் 2ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், ஸோ அகரவரிசை. ஸோ அகரவரிசை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸி தான். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் டேம் 3ல் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், ஊர் பெயர்களின் மறு.
இந்த மருவுன்னா என்னென்னா இப்போ நம்ம தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஷார்ட்டா நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 3ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், பிழை திருத்துக ஓர் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th 3rd டேர்மில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பல பொருள் தரும் ஒரு சொல். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், தொடர் வகைகள். ஸோ தொடர் வகைகள்னால் என்னென்னா இந்த செய்தி தொடர், வினா தொடர், உணர்ச்சி தொடர், விளைவு தொடர். ஸோ இதுதான் வந்து தொடர் வகைகள். இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இயல் 2ல் வந்து கவர் ஆகுது 8th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ஸோ இதில் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை, பால், மரபு, காலம். ஸோ இதெல்லாமே வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 4ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு. இதெல்லாமே வந்து ஸோ எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஸோ இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸோ ஓல்டு புக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இயல் 9ல் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறுத்து குறியீடுகள், காற்புள்ளி, முக்காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி. ஒரு தொடர் ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து எங்கே வந்து கால்புள்ளி வரும், எங்கே வந்து வினாக்குறி வரும், எது கரெக்டான தொடராக இருக்குது, இந்த குறிகள்லாம் இட்டு ஸோ எந்த தொடர் வந்து கரெக்டான இடத்துல வந்து குறிகள் இட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்பாங்க. அது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஸோ இயல் 4ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் வந்து இயல் 8ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைச்சொல். ஸோ கலைச்சொல்லே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் வந்து கேட்குறான் அப்படின்ற மாதிரி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து கலைச்சொல்லுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நீங்கள் 6th 10th வரைக்கும் இருக்க கலைச்சொல் நல்லா படிச்சுட்டாலே போதும், நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்களுக்கு விடை கூறுதல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. நீங்கள் 6th to 10th உரைநடை அந்த பயிற்சி வினாக்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் வந்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அது சும்மா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், ஸோ ஓமை தொடர், மரபு தொடர், பொருள் அறிதல் மற்றும் பழமொழிகள். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமை தொடர், இந்த மரபு தொடரெலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ பசு மறுத்த ஆணி போலன்னா ஸோ என்ன சொல்லுவாங்க, மனதில் வந்து அப்படியே பதிதல் தான் வந்து பசு மறுத்த ஆணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி மரபு தொடர்கள்லாம் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவத்தில் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஸோ இயல் 3ல் வந்து கவர் ஆகுது. இப்போ 9th 10th வந்து புக் பேக் கொஷின்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இயல் 4, 5ல் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் 20 அதிகாரங்கள் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. திருக்குறளுக்கு வந்து நான் தனியாக வே டு ஸ்டடி வந்து கொடுக்குறேன். இந்த 20 அதிகாரங்களும் ஸோ எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது, நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது, ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். அடுத்து பாருங்கள், நாலடியார். ஸோ நாலடியார் வந்து ஸோ எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th 2nd டேர்மில் இயல் 2ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், நான்மணி கடிகை. ஸோ நான்மணி கடிகை பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 3ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், பழமொழி 400. ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th 3rd டேர்மில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் 2nd டேர்மில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள், முதுமொழி காஞ்சி. ஸோ முதுமொழி காஞ்சி வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2ல் வந்து கவர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரையடுகம்.
ஸோ திரிகடம் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் செகண்ட் டைமில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள் சிறுபஞ்ச மூலம் வந்து 9th இயல் 5ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஏலாதி. ஸோ ஏலாதி வந்து பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இயல் 1ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள் ஔவையார் பாடல்கள். ஸோ ஔவையார் பாடல்கள் வந்து ஔவையார் பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டைமில் இயல் 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th ஓல்டு புக்கில் செகண்ட் டைமில் இயல் 3ல் வந்து ஔவையார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள் தமிழின் தொன்மை. ஸோ தமிழின் தொன்மை இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இயல் 6ல் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் செகண்ட் டைமில் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள் தமிழின் சிறப்புகள் மற்றும் திராவிட மொழிகள். ஸோ இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டைமில் ஸோ வளர்த்தமிழ் ஸோ அந்த லெசனில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th ஃபஸ்ட் டைமில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அந்த லெசனில் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் தமிழ் மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா ஸோ அதில் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் திராவிட மொழி குடும்பங்கள் ஸோ அதில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சொல்வளம், மொழிபெயர்ப்பு, கல்வி ஸோ அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழறிஞர்கள் மட்டும் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தமிழறிஞர்களை பற்றி ஓவராலாக வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ நியூவாக படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. நான் தமிழறிஞர்களுக்கு வந்து ஸோ தனியாக வந்து வே டூ ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த வே டூ ஸ்டடியை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே ஸோ குயிக்காக வந்து சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து இனிமேல் ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.